கியூட் பன்னி பார்ட் 4. இது வந்து மகா பிளானட்டில் இருக்கக்கூடிய ஹையான பீப்புள் எல்லாருமே வந்து டாப் லேயரில் இருப்பாங்க. கீழே இருக்கிற டவுன் லேயரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து புவர் பீப்புளாக இருப்பாங்க. அந்த புவர் பீப்புளில் ஒரு ஆள் வந்து நம்ம ஹனி மட்டும்தான் அவங்களோட ஒரு லீடர் மாதிரி, புவர் பீப்புளுக்கு ஒரு லீடர் மாதிரி. ஸோ அவள் சுப்பீரியர் கிட்ட பேசுகிறா. எங்களோட பீப்புள் எல்லாருமே இங்கே இருந்து லிங்கா பிளானட்டுக்கு போகிறாங்க, ஆனால் எங்களால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட பல வருஷங்களாக நான் இதை பற்றி கேட்டுட்ருக்கேன், எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சுப்பீரியர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்கிறதுக்கு ஹனிக்கு விருப்பம் இல்லாமல், எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அதை டேனி பண்ணுறாரு நம்மளோட சுப்பீரியர். அதனால் நம்மளுடைய ஹனி வந்து என்ன பண்ணுறா, இவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய மக்களை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும், நம்ம வந்து கஷ்டப்படுற மக்கள் தான், பட் இருந்தாலும் எங்களுக்குன்னு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்குதோ, உங்களுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குதோ அதேமாரி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கீழே வந்துடுறா, டவுன் லேயருக்கு வந்துடுறா. டவுன் லேயர் வரும் பொழுது அப்போந்தான் என்ன ஆகுதுன்னா, அந்த டைமண்ட் ஸ்பேஸ்ஷிப் வந்து மகா பிளானட்டில் இருந்து கிளம்புது. அப்போது ஹனி வந்து நினைக்கிறா, இது வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இங்கே இருந்து நாங்கள் வந்து டைமண்டை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் லிங்கா பிளானட்டுக்காக. இங்கே இருந்து எங்களுடைய உழைப்பு எல்லாத்தையுமே திருடி உறிஞ்சப்பட்டு எங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட் இல்லை, எங்களுக்கு ப்ராப்பரான ஷெல்டர் இல்லை, எதுவுமே இல்லை, எங்களுக்கும் ஒரு நார்மலான லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த மாதிரி இங்கே இருந்து டைமண்டை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இருந்து டவுன் லேயரில் இருந்து ஒரு 1000 பீப்புள் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே இருந்து ஸ்பேஸ்ஷிப் வந்து கிளம்பும் போது ஒரு 1000 பீப்புள் வந்து டவுன் லேயரில் இருந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் அனுப்பப்பட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்து அவங்க லிங்கா பிளானட்டுக்கு போவாங்க. ஏன் போகிறாங்க அப்படின்னா, டவுன் லேயரில் இனஃபான ஃபுட்டு இல்லை, டாப் லேயருக்கு போக முடியாது. அப்போது லிங்கா பிளானட்டுக்கு மட்டும்தான் போக முடியும். அங்கே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான எல்லா அடிப்படையான வசதிகளையும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும், சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து அனுப்பப்படுறாங்க. யார் மூலமாக அனுப்பப்படுறாங்க அப்படின்னா, மகா பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த டாப் லேயரில் இருக்கிற அந்த சுப்பீரியர் மூலமாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அவங்க இங்கேருந்து அனுப்பப்படுறாங்க. பட் வந்து நம்ம மகா என்ன திங்க் பண்ணுறா அப்படின்னா, இது வரைக்கும் போன பீப்புளை நம்மளுடைய மகாவால் காண்டாக்ட் பண்ண முடியல, அவங்க உண்மையாகவே லிங்கா பிளானட்டில் போய் ரீச் ஆகுறாங்களா இல்லை என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹனிக்கு இது வரைக்கும் என்ன விஷயம்னே அவளுக்கு தெரியல. ஸோ ஹனி வந்து திங்க் பண்ணுறா, அவளோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய குழந்தைங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இங்கே இருந்து நம்ம லிங்கா பிளானட்டுக்கு போனால் நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பீப்புளுக்கெலாம் என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி மகா பிளானட்டில் இருந்து லிங்கா பிளானட்டுக்கு அனுப்பப்பட்ட பீப்புளுக்கெல்லாம் என்ன ஆச்சு, என்ன ஆனாங்க, ஏன் என்னால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல? அதுக்கான விவரத்தை கேட்டால் கூட சுப்பீரியர் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மூடி மறைக்கிறாரு. ஸோ எங்களுடைய இந்த பீப்புளுக்கு என்னாச்சு அப்படி இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து ஒரு முடிவு எடுக்கிறா. என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளே எப்படியாவது நம்ம உள்ளே போகணும். அண்ட் இங்கே இருந்து ஒவ்வொரு வாட்டியும் 1000 பீப்புள் இங்கே இருந்து அனுப்பப்படுறாங்க. ஸோ அந்த பீப்புளை எங்கே வைக்கிறாங்க? உண்மையாகவே அவங்க லிங்கா பிளானட்டுக்கு ரீச் ஆகுறாங்களா? அங்கே போய் அவங்க சந்தோஷமாக வாழுறாங்களா? இல்லைனா என்னமோ அவங்கள அந்த பீப்புளை வந்து என்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா அண்ட் மகாவோட ஒரு சில கேங் வந்து உள்ளே வந்து என்டர் ஆகுறாங்க. அதாவது சரக்கை உள்ளே வைக்கிற மாதிரி அந்த டைமண்ட் ஸ்பேஸ்ஷிப்குள்ளே வந்து என்டர் ஆகுறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இவங்க வந்து இந்த சரக்கு வைக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. அதனால மேக்சிமம் வந்து அவங்கள வந்து கண்டுக்கலை. ஸோ நம்மளுடைய ஹனி வந்து என்டர் ஆகி உள்ளே சுற்றி பார்க்குறா. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹனி வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளே வரா. ஸ்பேஸ்ஷிப்குள்ளே வந்து எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறா. எல்லாமே லாக்டு, எல்லா டோருமே லாக் ஆகிருக்கு. எங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியல நம்ம ஹனிக்கு. அதனால ஹனி என்ன பண்ணுறா,
இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுட்டு தான் இந்த ஸ்பேஸ்ஷிப்பை விட்டு நான் கீழே இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளோட கேங்கும் உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சி எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறாங்க. பட் ஹனிக்கு எந்த விஷயமே வந்து தெரியல. எல்லாமே ஒரு ஹாலோ ஸ்பேஸாக இருக்குது. பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப வெறிச்சோடியே இருக்குது. இது அப்புறமா இந்த சீன் வந்து என்ன அப்படின்னா, லிங்கா பிளானட்டுக்காக மகா பிளானட்டில் இருந்து அனுப்பக்கூடிய மக்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ்ஷிப்பில் உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து யாரெல்லாம் வந்து இங்கேருந்து லிங்கா பிளானட்டுக்கு குடியேறதுக்காக போகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து கையில் ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். அப்போது இது வந்து லிங்கா பிளானட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர்ஸ். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே இருந்து லிங்கா பிளானட்டுக்கு போகிறதுக்கு 6 months ஆகும். 6 months ஆகும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இனஃபான ஃபுட் இல்லை. அதனால் நீங்கள் இந்த க்ரையோ ஸ்லீப்பில் இருங்க. க்ரையோ ஸ்லீப்பில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு தேவையில்லை. அதனால் நீங்கள் இங்கே இருந்து ஆஃப்டர் 6 months லிங்கா பிளானட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா உங்களை நாங்கள் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த போர் பீப்புளை இந்த மாதிரி க்ரையோ ஸ்லீப்பில் வச்சிடுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான க்ரையோ ஸ்லீப்பில் எல்லாருமே ஒரு ரூமில் இருக்காங்க. இது எல்லாருமே யாருன்னா மகா பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த போர் பீப்புள். அப்போது ஹனி வந்து எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருந்தா பார்த்தீங்களா. அப்போது சடனாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹனி வந்து பீட்டரை மீட் பண்ணுறா. பீட்டரை மீட் பண்ணும்போது 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ பீட்டர் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவள் கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் இருக்குது. பட் அந்த பிரேஸ்லெட் வந்து இவளோடது இல்லை. அதனால் பீட்டர் வந்து என்ன பண்ணுறான், இது வந்து கரெக்டான பிரேஸ்லெட் இல்லை, இது வந்து ஃபேக் அப்படின்னு பீட்டர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதும் பீட்டர் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதை தெரிஞ்சதும் நம்ம ஹனி வந்து என்ன பண்ணுறா, பீட்டரை தாக்குறா. பீட்டர் வந்து அதுக்குள்ளேயும் அவளை அதை ஸ்டாப் பண்ணிடுதான். இதுக்கு மேலே வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹனி அங்கே இருந்து ஓடுறா. அங்கே இருந்து ஓடிட்டு நான் வந்து பீட்டர் திங்க் பண்ணுறான். பீட்டர் வந்து எப்போதுமே பீட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரையோ ஸ்லீப்பில் இருக்கக்கூடிய அந்த பீப்புளுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது நம்ம பீட்டருக்குமே தெரியாது. பீட்டரோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை வந்து ரன் பண்ணணும். அது மட்டும்தான் அவனுடைய ஒர்க். சின்ன வயசுலேருந்து பீட்டருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்ம ஒரு ஸ்பேஸ் பைலட் ஆகலாம் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவன் ஸ்பேஸ் பைலட் ஆனதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவனுக்கு ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சாகவும் தப்பாகவும் தெரியுது. லிங்கா பிளானட்டில் இருக்கிறவங்க மகா பிளானட்டுக்கு வந்து கொடுமை பண்ணுறாங்க, துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பீட்டருக்கு தெரியும். ஆனால் எக்ஸாக்டாக தெரியாது. ஹியர் இஸ் த ட்ரூத். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மகா பிளானட் அண்ட் லிங்கா பிளானட் 2 பிளானட்டுக்குமே ஒரு உடன்படிக்கை இருக்குது. என்ன உடன்படிக்கை அப்படின்னா, லிங்கா பிளானட்டில் இருந்து ஃபுட்டு வந்து மகா பிளானட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் மகா பிளானட்டில் இருந்து டைமண்ட் அண்ட் பீப்புள் இங்கே இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. எதுக்காக அப்படின்னா, போர் பீப்புள், அதாவது மகா பிளானட்டில் இருக்கக்கூடிய லோவர் லேயரில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஃபுட் இல்லை, வாட்டர் இல்லை, ஒரு அடிப்படை தேவைகள் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இங்கே இருந்து அங்கே போய் அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. இதுதான் இவங்களோட உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதில் உண்மையான ட்ரூத் என்ன அப்படின்னா, லிங்கா பிளானட்லேருந்து ஃபுட்டு மகா பிளானட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி டைமண்டும் மகா பிளானட்லேருந்து லிங்கா பிளானட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் அந்த 1000 people மிஸ்ஸிங். அவங்க எங்கே போகிறாங்க, அவங்கள என்ன பண்ணுறாங்க, அந்த பீப்புள் உண்மையாகவே மகா பிளானட்டில் இருந்து அவங்க வந்து லிங்கா பிளானட்டுக்கு போய் ரீச் ஆகுறாங்களா, அவங்களுடைய சந்தோஷமான லைஃப்பை லிங்கா பிளானட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. அது மட்டும் இல்லாமல் மகா பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த போர் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரே எய்ம் என்ன அப்படின்னா, ஒன்று மகா பிளானட்டில் இருக்கக்கூடிய டாப் லேயரில் போய் சந்தோஷமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா லிங்கா பிளானட்டில் போய் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அவங்களுடைய எண்ணமே. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் அந்தரத்தில் எங்கேயோ காணாமல் போகுது. அதைத்தான் யாருக்குமே தெரியல. அதைத்தான் வந்து நம்மளுடைய பீட்டரும் கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அண்ட் ஹனியும் கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். அப்போது இது வந்து நம்ம பீட்டர் வந்து திங்க் பண்ணுறான். அதாவது அவங்களுடைய ஸ்பேஸ்ஷிப் வந்து கிளம்பிருச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வாட்டியும்
அந்த க்ரையோ ஸ்லீப்பில் இருக்கக்கூடிய அந்த பீப்புளை, அந்த போர் பீப்புளை இந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் வச்சு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்தரத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் அந்த க்ரையோ ஸ்லீப் வச்ச பாக்ஸோட அந்த பீப்புள் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் காணாமல் போகிறாங்க. ஆனால் அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாது. இதைத்தான் நம்ம பீட்டர் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறான். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது பீட்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பீப்புளுக்கு என்ன ஆகுது, லிங்கா பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த சுப்பீரியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 1000 பீப்புள் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்க எங்கே மிஸ் ஆகுறாங்க, என்ன நடக்குது, ட்ரூத் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய ஸ்டோரியை பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.